என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதமான கிரியைகளை செய்தார் என்பதை நினைக்கும் பொழுது உள்ள மகிழ்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இயேசுவும் அவர் ஜெப வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அநேக வசனங்களை சுட்டி காண்பித்து, உதாரணங்களை சொல்லி, வேத வசனங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் உதவி செய்வாராக கர்த்தர். இயேசுவும் அவருடைய ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு இயேசுவைப் போல ஜெபிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறார், என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன் சொல்கிறார். லைக் ஜீசஸ், இயேசு போல
நம்ம இருக்கணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. ஜெபம் என்றாலே இன்றைக்கி அநேக பேர்களுக்கு கசப்பாக இருக்கும். ஜெபத்தில் இருக்கிற மகிமையை அவர்கள் தெரிந்து கொண்டால் பிறகு அவர்கள் அந்த ஜெபத்தை விட மாட்டார்கள். இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். ரொம்ப பேருக்கு அதிகாலையில் ஜெபிக்க முடியாது. இரவெல்லாம் படங்களை பார்த்துருப்பாங்க, வீண் கதையை ஃபோனில் பேசிகிட்ருப்பாங்க. நல்லா 12 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிப்பாங்க. 7-8 வரைக்கும் அசந்து தூங்குவாங்க. அப்போ எங்கிருந்து ஜெபிக்கிறது? ஜெபந்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஜெபத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. வேறு எவைகளாலும் செய்ய முடியாது. ஒரு மனிதரால் செய்ய முடியாத காரியம் ஜெபம் செய்யும். ஜெபம் குறித்தவராது. ஒரு பறவையை ஒரு அம்பு வைத்து எய்யும் பொழுது குறித்தவராமல் அது கரெக்டாக அம்பு விட்டால் தான் அது போய் பறவை அந்த மிருகத்தை தாக்குதல் செய்யும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் அதிகாலையில் ஜெபம். நானும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் சபையில் போய் ஜெபம் பண்ணுவேன். அதனால் என் காரியங்கள்லாம் கர்த்தர் கைக்கூடி வர செய்கிறார். ஒரு பக்கம் நஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஜெபத்தை விடாதீங்க. ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆலமரத்தின் விழுதை போல நிற்கும். ஜெபிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். சாதாரண ஜெயம் இல்லை, அசாதாரணமான ஜெயம். இயேசு ஜெபித்தார். எப்பொழுது? மார்க்கு 1:35 அதிகாலையில் இருட்டோடு வனதரமான இடத்துக்கு போய் ஜெபித்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசுனுடைய ஜெப வாழ்க்கை நாம் பின்தொடருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான். இயேசுவை தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமயமாக இருக்கீர்கள், அவர் நோக்கி கூப்பிடுங்கள். சூலமத்தியால் பார்க்கிறோம், இயேசு தேவனாய் கர்த்தர், இயேசு தேவன் தேடி வருகிறார். சூலமத்தியால் சொல்கிறார், நான் இப்பொழுதுதான் என் படுக்கை அறையை அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது வந்து கதவை திறக்க முடியாது என்று சொல்வது போல சொல்கிறார். நேசர் போய்விட்டார். இவள் தேடிக்கொண்டு போகிறாள். வழியிலே இரவு காவலாளி யார் என்று கேட்கிறார். நான் என் நேசரை கண்டீர்களா? அவர் எப்படி இருப்பாருங்க? அவர் ரொம்ப சோப்பு இருப்பாருங்க, அழகாக இருப்பாருங்க. அவர் முடிய ரொம்ப காகத்தின் முடியை போல் கருமையாக இருக்குங்க, 16 பேர் சிறந்தவர். இப்படி வர்ணிக்கிறாள். உன் நேசரை காணவில்லை. இரவு ஜாமம் கடந்து போய்விட்டது, தேடியும் காணவில்லை. ஏன்? இயேசு தேடி வந்தார், ஆனால் நாம் தேடி போகலை. இன்றைக்கி அநேக நேரங்களில் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கு எதிராக ஒருவன் பலவிதமான உபத்திரங்களை கொடுத்திருந்தான். சபை நடத்தக்கூடாதபடி சவால் விட்டார். நான் அதிகாலை ஜெபம், ஆண்டவரே அவனை ரட்சியும், இல்லாமல் போனால் சிட்சியும், ஏதாவது ஒன்று செய்யும். ரட்சித்தால் நல்லது, அவன் மனம் திரும்ப விட்டால் நம்முடைய பட்டய கருக்கை நீ கருக்காக்கிற என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் அவன் வியாதிப்பட்டான். சபைக்கு வந்தான், ஐயா நான் உங்களுக்கு ரொம்ப உபத்திரம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கய்யா, என்னால் எழுந்து கூட நடக்க முடியவில்லை என்று சொல்லி ஜெபிக்க சொன்னான். அவனுக்கான ஜெபித்தேன். ஆண்டவனை ரட்சித்தார். அதிலிருந்து அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவங்க மனைவியும் அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்க கதவை சபைக்கு நேராக தான் அவங்க வீடு ஜன்னல் திறந்து அவங்க அப்படியே கை கூப்பி நின்றுருப்பாங்க. ஏதோ இயேசு இடத்துல கேட்பாங்க. அவன் ஒரு ஆத்மாவை ரட்சித்தேன். இதன் மூலமாக அதிகாலை ஜெபத்தின் மூலமாக நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே அவனை சிட்சியும், ஆண்டவரே அவனை தண்டியும், ஆண்டவரே அவனை மடங்கடித்து போடுங்க. அப்படி ஜெபிக்கக்கூடாது. ரட்சிக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். இயேசு உலகத்துக்கு ரட்சிக்க தான் வந்தார், அழிக்க வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சமய நேரத்தில் எந்த விதமான பணமும் இல்லை, ஒன்றும் புரியவில்லை. நான் அதிகாலை ஜெபித்த ஆண்டவரே எனக்கு வேண்டிய பணத்தை இன்றைக்கி தாரப்பா. நானும் என் மனைவி, என்னுடைய குழந்தை, முதல் குழந்தை 6 வயது. ஒரு நாள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு போஸ்ட்மேன் வந்தார். அவர் 25 ரூபாய் கொடுத்தார். 1972 பாருங்கள், 25 ரூபாய் மணி ஆர்டர் வந்துக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த 25 ரூபாய் வாங்கி அரிசி, வீட்டுக்கு வேண்டிய எல்லா செலவுக்கும்
போதுமானதாக இருந்தது. பாருங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நீங்கள் கர்த்தரை தேடுங்க. எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும். எப்படி தேடணும்? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அதுதான் அதிகாலை நேரம். ரெண்டாவது, இயேசு பகல் வேளையில் ஜெபித்தார். மார்க் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நீங்கள் ரொம்ப பேர் பகலில் ஜெபிக்க முடியாது. சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, வீடு கழுவுற வேலை, நிறைய வேலை இருக்கும். அப்புறம் அவங்க எங்கே ஜெபிக்க முடியும்? ஜெபிக்கணும்னா ஜெபிக்கலாம், அந்த எண்ணம் வராது. ஆகவே பகல் வேளையில் இயேசு ஜெபித்து போல தானியேலும் ஜெபித்தார், தாவீதும் ஜெபித்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானமிட்டு முறையிடுவேன் சொல்லுகிறார். ஆகவே காலை மாலை இரவு இந்த ஜெபத்தை ஒவ்வொரு விசுவாசியும் வீடுகளிலே செய்யும் பொழுதுதான் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். பகல் வேளையில் நாம் டிவி பார்க்குறோம், வீண் கதையை பேசுகிறோம், வெட்டி கதை பேசுகிறோம், பக்கத்து வீட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். ஆனால் ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதிகாலையில் ஜெபித்தார், பகல் வேளையில் ஜெபித்தார், சாயங்காலத்தில் ஜெபித்தார். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சாயங்காலத்தில் நம்ம எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ தான் பிள்ளைகள்லாம் வந்து படிக்கிற நேரம், டீ போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், மறுபடியும் இரவு ஆகாரத்தை சமைக்கணும். இவ்வளோ வேலை இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு 20 நிமிடங்கள் ஒதுக்கி நாம் ஜெபிப்போமானால் சாயங்காலத்தில், அதுதான் குடும்ப ஜெபம். 6 மணிக்கு மேலே நம்ம ஜெபிக்கலாம். இயேசு ராமுழுதும் ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்களா? இயேசு மலையில் சென்று இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் நடந்து ஊழியம் செய்தார். நீங்களும் நானும் பகலெல்லாம் வேலை செய்கிறோம். ஆனால் ராத்திரி சாப்பிட்ட உடனே படுத்து நல்லா தூங்கிடுவோம். நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அந்த குடியிருப்பில் ஒரு சகோதரரும் இருந்தார். அவர் தான் ஓனர். அவர் நல்லா குடிக்கிறவர். குடித்தோன்னா மனைவி நல்லா ஆகாரம் செய்து கொடுப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல படுத்துடுவார். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நல்ல இறைச்சி, நல்ல மீன், முட்டை, நான் வெஜிடேரியன் ருசியாக அந்த அம்மா செய்து கொடுக்கும். நல்ல குடி போதையில் வீட்டுக்கு வருவார். ஆனால் யார்கிட்ட சண்டை போட மாட்டார். ஒரு நாள் குடித்தவுடன் சாப்பிட்டு படுத்து விட்டார். அந்த எலும்புகள், அந்த இறைச்சி துண்டுகள், அந்த சோறெல்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவங்க மனைவி அன்றைக்கி கூட்டவில்லை, சுத்தம் செய்யவில்லை, போய் படுத்துட்டாங்க. டைம் ஆச்சு. இரவு 11:30 மணிக்கு ஒரே சத்தம், ஐயோ காது வலிக்கிறதே, காது வலிக்குதேன்னு. என்னன்னு கேட்டால் அந்த குடிகாரன் காதுக்குள்ளே அந்த கரப்பாம்பு பூச்சி, காக்ரோச் பூச்சி காதுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா சாப்பிட்டு வாய் துடைக்கும் பொழுது அது ஏதோ இறைச்சி அந்த காது ஓரத்தில் ஒட்டி கொண்டது. இந்த வாசனைக்கு அதை வந்து உள்ளே பூந்துருச்சு. பாருங்கள், காதுக்குள்ளே குடஞ்சி போயிடுச்சு அது. ஆனால் ஒன்றும் காது கிழியல. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், அவனுக்கு நான் உதவி செய்தேன். ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவனுக்கு உதவி செய்தேன், குடிகாரனுக்கு. அந்த காதுக்குள்ளே இந்த கரப்பாம்பூச்சி எடுத்து அந்த சிமெண்டாவில் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து கொடுத்தாங்க. வீட்டில் வந்து காண்பித்தேன். இனி முதல் நீ குடிக்கக்கூடாது. இன்றைக்கு உன் காதுக்குள் கரப்பாம்பூச்சி வந்து, நாளைக்கு பாம்பு கூட வரலாம், தேள் பூரான் வரலாம். அவன் அதோடு மனம் திரும்பி விட்டான். இயேசுவை அவன் கும்பிட ஆரம்பித்தான். ஏன் சொல்ல வருகிறேன்? இரவில் தான் குடிப்பார்கள், வெறிப்பார்கள், பாவம் செய்வார்கள். ஆனால் அதுக்கு இடம் இல்லாதபடி நீங்கள் ஜெபிக்கணும். இரவில் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், பாவிகளுக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு அது இஷ்டமாக இருக்கும். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், குடும்பத்தை மாற்றும், சமாதானத்தை கொண்டு வரும். அது மட்டுமா? 5வது முறையாக வண்ணாந்திரத்தில் இயேசு ஜெபித்தார். நான் 1982ஆம் வருஷம் நான் வேதாம கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெள்ளூரில் சியோன் சர்ச்னு ஒன்று இருக்குது. அங்கே பாஸ்டர் நல்லையா ஆரோன் என்ற ஒருத்தர் இருந்தார். அந்த சபைக்கு என்னை ட்ரைனிங்கை அனுப்பியிருந்தார்கள். அங்கே அதிகாலையில் 3 மணிக்கு அவர் எழுப்பிவிடுவார். இரவு 10 மணிக்கு பாலாற்றங்கரையில், அந்த ஆற்றங்கரையில் ஜெபிக்க வேண்டும். நானும் என்னோட 3 பேர்களும் ஜெபிப்போம். 8 பேர் ஜெபிப்போம். 2 மணி 3 மணி தான் வந்து படுத்து தூங்குவோம். நல்லா தூக்கம் வரும். காலையில் 4 மணிக்கு அந்த பாஸ்டர், டேவிட் எழுந்துரு, ஜெபிக்கணும், ஊழியக்காரன் தூங்கக்கூடாது என்று சொல்லுவார். அப்புறம் ஒரே கஷ்டமாக இருக்கும். முகம் கழுவிட்டு போய் ஜபத்தில் இருக்கும், தூக்கம் தான் வரும். 2 ஹவர் ஜபம் நடத்துவார்.
1 மணி நேரம் வேதம் வாசிப்பு செய்தி, மணி 7 ஆகிடும். திரும்பி பார்த்தா அங்குள்ள மதர் டீ வச்சுருப்பாங்க. அந்த டீ ஜில்லுன்னு ஆறி போயிருக்கும். அதான் குடிக்கணும், வெளியே போய் குடிக்கக்கூடாது, காசு கிடையாது. இப்போ இவ்விதமாக என்னுடைய நாட்களில் தேவனுக்கென்று அதிக நேரம் ஜெப வாழ்க்கைக்கு, ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்தேன். ஆகவே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். வண்ணாந்தரமான இடத்துல இயேசு ஜெபித்தார். நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஆற்றங்கரை வண்ணாந்தரமான இடம் தான் போய் ஜெபம் பண்ணுங்க. எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்யாது, கிட்டவே வராது. 6வது, ஆபத்து வரும் முன் ஜெபித்தார் இயேசு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிலரெல்லாம் ஆபத்து வந்த பிற்பாடு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா வசனங்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதமான காரியத்தை வெளிப்படுத்துவேன்னு எரேமியா 33:3 சொல்லிக்கிறார். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நாம் ஜெபிக்கணும். அப்படி யாருன்னா ஜெபிச்சிருக்கிறீங்களா? அப்படி ஜெபிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து கண்டிப்பாக வரும். யோபுக்கு நிறைய ஆபத்து வந்தது. தன் மகனை இழந்தார், தன் குடும்பத்தை இழந்தார், தன் ஆடு மாடுகளை, கோவேறு கழுதுகளை இழந்தார், தன் சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், மனைவியை கூட இழக்க சூழ்நிலை வந்தது. மனைவி சொல்கிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விட இன்னமும் அந்த தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பாருங்கள். இப்படி தான் மனைவி, யோபின் மனைவிகளாம் இன்றைக்கி உலகத்தில் ஊழியக்காருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ஊழிய செய்ய விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது நல்ல ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. நீ எல்லாம் ஏன் ஊழியம் செய்கிற? வேலை செய்தால் கூட சம்பாதிச்சு நிறைய பணம் வரும். ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறேன், ஊழியம் செய்து தான் பெரிய வேலை. உலகத்தில் ரிட்டைர்மெண்ட்டு கிடையாது, தினம் காசு. நீ வேலை செய்தால் மாதத்துக்கு ஒரு முறை தான் காசு. இது தினம் கர்த்தர் உன்னை போஷிப்பார். எலியாவை போஷித்தவர் உன்னை போஷிப்பார். 7வது முறையாக பார்க்கும் பொழுது, சிலுவையில் பாடுபடும் நேரத்தில் ஜெபித்தார். யாருக்காயிலும் பாடுகள், உபத்திரங்கள் ஒருமுறை ஜெபிப்பார்களா? என்ன பாடு இதெல்லாம்? இக்காலத்து பாடுகள் என்ன செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு பாடுகள் சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்ய ஆசை இருக்குதா உங்களுக்கு? பாடு சகிங்க. வியாதி என்பது ஒரு பாடு, கடன் பிரச்சனை என்பது ஒரு பாடு, உபத்திரம் என்பது ஒரு பாடு, வேதனை துக்கம் ஒரு பாடு. யாருக்காக பாடுபடணும்? இயேசுக்காக நிந்தையும் அவமானத்தையும் பாடுகளையும் சகிக்க வேண்டும். சிலுவையில் பாடுபடும் நேரத்தில் இயேசு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியல. தே டூ நாட் நோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியல, நீங்கள் மன்னிங்கப்பான்னு இயேசு சிலுவையிலிருந்து அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார். நீங்களும் நானும் பாடுபடும் நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து வரும் முன்பு ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபித்த சூழ்நிலைகள், ஞானஸ்நானம் பெற்று வந்தபோது ஜெபித்தார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஞானஸ்நானம் பெற வந்தபோது ஜெபித்தார். இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற போதகர்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்கள் ஜெபிக்க சொல்ல மாட்டார்கள். இவர்களை ஜெபிச்சு ஆலோசனை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவியில் மூழ்கி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு பாவரிக்கை செய்ய வச்சு ஜெபிக்கணும். நான் ஞானஸ்நானம் பெறுமுன்னு 1972ஆம் வருஷம் சுந்தரம் பாஸ்டர் சபையில், ஏசிய சபையில் சுந்தரம் பாஸ்டர் ஐயா மூலமாக ஞானஸ்நானம் பெற்றேன். அது பெறத்துக்கு முன்னாடி 7 வாரம் எங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். பாவ அறிக்கை செய்ய சொன்னார்கள். எல்லா இடத்துல போய் மன்னிப்புக்காக சொன்னார்கள். பயங்கரமான காரியம். இதெல்லாம் நான் செய்தேன். அப்போ தான் உனக்கு ஞானஸ்நானம். முழுமையாக நீ மாற்றப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யாக இருக்கிறார். பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாக. உன் வாழ்க்கை புதிதாக வேண்டும் தம்பி. நல்ல நீ மன்னிப்புகள், நல்ல ஜெபம் பண்ணு. நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு திரையில் ஒரு படத்தை காண்பது போல என் பாவத்தை எல்லாம் அங்கே காட்டுகிறான். என்னென்ன பாவம் செய்தேன், என்னென்ன தவறு செய்தேன், யாரெல்லாம் ஏசினேன், பேசினேன், அடித்தேன், விதமாக என்னை காண்பித்த பொழுது நான் அறிக்கையிட்டேன், ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிது, சமாதானம் கிடச்சிது. வனாந்திரத்தில் போய் இயேசு ஜெபித்தார். மார்க் 1:35. கலிலேயா செல்லும் முன்பு அவர் ஜெபித்தார். கலிலேயாவில் தான் இயேசுவுக்கு ஒரு அலுவலகம் இருந்தது. அங்கே தான் மீன் பிடிக்கும் ஸ்தலம் கலிலேயா கடல். அங்கே தான் அவர் நடந்து போனார். அங்கே தான் சீசர்கள் அவர் பின்பற்றினார்கள். அல்லேலூயா. ஆகவே கலிலேயா செல்லும் முன்பு ஜெபித்தார். ஏன் செல்லும் முன்பு ஜெபித்தார்? அங்கே எப்படியாயிலும் பிதாவின் சித்தம் நிறைவேறணும். அங்கே போன பொழுது சீசர்களை தெரிந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தனிமையான வண்ணாந்தர
வாழ்க்கையில் அவர் ஜெபித்தார், தனிமையாக ஜெபித்தார். பர்சனல் ப்ரேயர், ஜென்ரல் ப்ரேயர், ஸ்பெஷல் ப்ரேயர், அனாயிட்டிங் ப்ரேயர், so many prayer the Bible tells us very clearly. ஆகவே பலவிதமான ஜபங்கள் இருக்கிறது. இனி தனி ஜப வாழ்க்கை இல்லை. தனிமையில் ஜபிக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீ என் கூட பேசணும். ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். அவன் தனி ஜபம் செய்தான், தனிமையாக இருந்தான். He had a voice from heaven. அவன் ஒரு சத்தத்தை கேட்கிறான், சாமுவேலே சாமுவேலே சாமுவேலே. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை, தனிமையாக இருக்கிறான். ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என் பேரை யார் சொல்லுவார்கள்? என் அம்மா தானே சொல்லுவார்கள். வேறு மாதிரி சத்தம் இருக்குது. உடனே ஓடி போய் ஏலி ஆசாரியன் கேட்டான், ஆசாரியரே, தாத்தா நீ யாரை கூப்பிடுறாங்க? என் பேர் சொல்லி. தாத்தா நல்லா புரிஞ்சுக்கினார் ஆசாரியர். இனிமேல் யாராவது கூப்பிட்டா சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தார், ஒரு வாசகத்தை சொல்லி கொடுத்தார். ஸ்பீக் மீ ஓ லார்ட், என்னோடு பேசும், நான் கேட்கிறேன். அப்பொழுது மறுபடியும் சத்தம் வருகிறது. தனிமையாக இருக்கிறான், எங்கே யாருமே இல்லை. ஏலி ஆசாரியர் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறார், இவன் ஆலயத்தில் இருக்கிறான். அப்போ அவன் அந்த வாய்ஸை, சத்தத்தை கேட்டபோது உணர்ந்தான், இது கடவுள் தான், இறைமகன் இயேசு தேவனாய் கர்த்தர் பேசுகிறார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஏலியின் பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவளை தண்டிக்க போகிறேன், போய் சொல்லு. அடுத்த நாள் பொழுது ஒழிஞ்ச பொழுது ஏலி ஆசாரியர் கேட்கிறார். ராத்திரி என்ன சொன்னார் கடவுள்? உங்கள் பிள்ளைங்கள்லாம் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம், அவளை அழிக்கப் போகிறேன்னு கர்த்தர் சொன்னார். ஏலி அப்படியே அந்த வார்த்தை கேட்டபொழுது மல்லாக்கா விழுந்து அவன் மரித்து போனான். அதுக்கு முன்பு அவன் இருந்த அந்த வாழ்க்கையை விட என் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்களா, அந்த விதமான மோசமான நிலை இருக்கிறான், அதோடு நான் ஏன் வாழ வேண்டும், நான் சாகிறேன் என்று அவன் அப்படியே விழுந்து செத்துட்டான். இப்படிப்பட்ட ரோஷம், மானம், சூடு சொரணை எந்த அப்பாவுக்காவது இருக்குதா, இந்த அம்மாவுக்காக இருக்குதா? நிறைய அம்மாவுக்கு தெரியும், பொம்பளை பசங்க பாவம் செய்கிறாங்க, காலேஜ் போகிட்டு வரேன்னு சொன்னால் ஊர் சுற்றுவாங்க, கேட்டால் பொய் சொல்லுவாங்க, டியூஷன் நான் பேராசிரியர் பார்க்க போனேன்னு சொல்லுவார்கள். ஆனால் பார்த்தா பீச்சில் இருப்பாங்க, ஆனால் பார்த்தா மகாபலிபுரத்தில் இருப்பாங்க, ஆனால் பார்த்தா எங்கேயாவது ஒரு டெம்பிளில் இருப்பாங்க. தன் பாவங்களை மறைக்கணும், வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனை இரக்கம் பெறுவான். அவன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை தனிமையான நேரத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமா, இயேசு மலையில் சீடரோடு ஜெபித்தார், சிஷ்யர்களோடு ஜெபித்தார். லூக்கா 9:28-29. அல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு மீன் பிடிக்க போனாங்க. இன்னும் 3 பேர் மருரூப மலை, தாபோர் மலையிலிருந்து மருரூப மலைக்கு போனாங்க ஜெபிக்கும்படியாக. அந்த ஜபத்தின் மகிமையை கண்ட பொழுது நம்ம இங்கேயே இருந்துடலாம் என்று பேதுரு சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளை, ஜபத்தின் மகிமையை நீங்கள் கண்டால் நீங்கள் அதை விட வேறு எதையும் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. நான் என் உரையை முடிக்கப் போகிறேன். இயேசு ஜெபித்த நேரங்கள், இயேசு ஜெபித்த சூழ்நிலைகள், இயேசுவும் அவர் ஜெப வாழ்க்கையும். அதிகாலை ஜெபிக்க வேண்டும், பகல் வேளை ஜெபிக்க வேண்டும், சாயங்காலத்தில் ஜெபிக்க வேண்டும், இரவு முழுதும் ஜெபிக்க வேண்டும், வண்ணாந்திரத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆபத்து வரும் முன்பு ஜெபிக்க வேண்டும், சிலுவையில் பாடுபட்ட நேரத்தில் ஜெபித்தார் இயேசு. அதுபோல் பாடல் வரும்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வரும்பொழுது ஜெபிக்க வேண்டும், வண்ணாந்திரத்தை போய் ஜெபிக்க வேண்டும், தனிமையாக இருக்கையில் ஜெபிக்க வேண்டும். இப்படி நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த ஜெப வேலையை ஆண்டு எங்களுக்கு கிருபையாக கொடுத்தபடியால் துதிக்கிறோம். ஜெபத்தை பற்றி அடியேன் உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் புறஜாதி மக்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்கள் அவங்க வாழ்க்கையில் மாற்றப்பட்டு ஒரு புதிய ஜெப வாழ்க்கையை உருவாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திரையில் காரணம் தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான ஜெபிப்பும் கர்த்தர் விடுதலை தருவார். ஆமேன்.